Chapter number 3, Ratio and Proportion. Which of the following fractions is not a proper fraction? இதுக்கு ஆன்சர் வந்து 10/5. ஏன்னா கேன்சல் பண்ணால் 2 வரும், ஃப்ராக்ஷனாக வராது. ஸோ ஆப்ஷன் டி. த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/7 இஸ் 1/7க்கு 7/49. கேன்சல் பண்ணால் 1/7 வந்துடும். கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு போடணும். 5/8 1/10. இதில் எது கிரேட்டர் தென் எது லெஸ் தென் இப்போ பார்க்குறோம். ஸோ இதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு லெஃப்ட் சைடு இன்டூ 10 அப்போ 50/80. ரைட் சைடு இன்டூ 8 8/80. 50/80 தான் அதிகம். ஸோ 5/8 தான் வேல்யூ அதிகம். 9/12 3/4. 9/12 கேன்சல் பண்ண 3/4 தான் வரும். ஸோ இது வந்து ஈக்குவல். Anban says 2/6 of the group of triangle given below are blue. Is he correct? 2/6 இல்லை 4/6. 4/6 தான் கரெக்ட். அப்போது அவர் சொன்னது வந்து அன்பன் சொன்னது ராங். ஜோசப் ஹேஸ் அ ஃப்ளாட் கார்டன். ட்ரா பிக்சர். சரி, இது பிக்சர் வரையணும். ஸோ 2/10 வந்து ரெட்டாகவும் மீதியெல்லாம் எல்லோவாகவும் இருக்குது. அப்போது 2/10 அப்போது 1:5. அப்போது 1 மட்டும் ரெட்டாக இருக்கும். மீதியெல்லாம் இந்த பிளாக்லாம் வந்து எல்லோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் எல்லோவாக இருக்கும். Malarkodi has 10 oranges. She ate 4 oranges. What fraction of oranges was eaten by her? அப்போது நாட் ஈட்டன் பை ஹர். 4 சாப்பிட்டாங்க. அப்போது 6/10. After sowing seeds on day 1, Muthu observes the growth of 2 plants and records in 10 days the first plant grew 1/4 of an inch, second plant grew 3/8 of an inch. அப்போது இது ரெண்டில் எது அதிகமாக வளர்ந்துருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு அப்போது இந்த லெஃப்ட் ஒன் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2/8 3/8. 3/8 தான் அதிகம். ஸோ செகண்ட் பிளான்ட் தான் நல்லா வளர்ந்துருக்கு. யூஸ்வலாக 2 குவான்டிட்டிஸ் இதில் எந்த குவான்டிட்டி பெட்டராக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து சேம் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ் எடுத்து தான் கம்பேர் பண்ண முடியும். 2 அமௌண்ட்டு வச்சு கம்பேர் பண்ணலாம். இல்லைனா கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு சேம் குவான்டிட்டிஸ் எடுத்து தான் கம்பேர் பண்ண முடியும். கம்பேரிசன் இஸ் யூஸ்வலி பிட்வீன் 2 குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் கைண்ட் அண்ட் நாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட். ஒரு பர்சனோட ஹைட்டையும் அவங்களோட ஏஜையும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோன்னு சொல்கிறோம். திஸ் சார்ட் ஆஃப் கம்பேரிசன் பை எக்ஸ்பிரஸிங் ஒன் குவான்டிட்டி ஆஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் தி அதர் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ. இப்போது ரேஷியோங்கிற வேர்டோட ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து ஏன்ஷியன் க்ரீக் மெடிவல்லேருந்து கிடச்சிருக்கலான்னு நம்புகிறாங்க. அப்போது ஏன்ஷியன் க்ரீக்கில் வந்து ப்ரொப்போஷியோ அப்படின்னா ப்ரொப்போர்ஷன், ரேஷியோ ப்ரொப்போர்ஷனாலிட்டிஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஏன்ஷியன் க்ரீக்கில் ப்ரொப்போஷியோங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரேஷியோங்கிற வேர்டு வந்து லாட்டின்லேருந்து வந்திருக்கு. க்ரீக்கு லாட்டின்லேருந்து வந்திருக்கு. லாட்டின் வந்து ரேஷியோக்கு மீனிங் ரீசன், ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது. அதுதான், அதனால் அது வந்து லாட்டின்லேருந்து வந்திருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ ரேஷியோக்கு எக்ஸாம்பிளாக வந்து 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா அதுக்கு எவ்வளோ கப்பு வாட்டர் யூஸ் பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒருத்தர் 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 பேருக்கு போதும் 2 கப் வாட்டர் யூஸ் பண்ணும். அதே 4 பேர் இருந்தாங்கன்னா 2 கப் ரைஸு தேவைப்படும்.
8 பேர் இருந்தாங்கன்னா 4 கப் ரைஸ் தேவைப்படும். இந்த சினாரியோவில் நம்ம எடுத்துக்கிற ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ் டு நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர். எந்த இடத்துல போட்ட வேல்யூஸ் போட்டாலும் 1:3 தான் வருது. அதை அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் நம்ம வந்து ரேஷியோன்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். A ratio is a comparison of two quantities with same units. ஒரே யூனிட்ஸ் இருக்கிறத தான் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். If A and B are two different quantities with the same unit, then we can write the ratio as A:B. A ratio can be written as a fraction. Ratios are mostly written in simplest form. 1/2ன்னு எழுதுறதும் ஒன்று தான், 1:2ன்னு எழுதுறதும் ஒன்று தான். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ், எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ், இங்கே 2 ரெட் டைல்ஸ் இருக்குது, 2:, ப்ளூ டைல்ஸ் 3 இருக்குது, 2:3. எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ் 2:2, அப்போது 1:1. Ratio of red tiles and blue tiles to that of red tiles. Secondல red tiles to that of total tiles. Blue is to red வந்து 3:5. ரெட்க்கும் டோட்டலுக்கும் போடுறப்ப இப்போ 3:8. ஷேடட் போர்ஷனுக்கு ரேஷியோ 1:2. 1, 2, 3, 4, 5. 5:4. Properties of ratio. A ratio has no unit. It's a number. இப்போ முன்ன சொன்னதில் வந்து சேம் யூனிட்டாக இருக்கணுங்கிறது, இது வந்து நோ யூனிட். நோ யூனிட் எப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். ரேஷியோ எடுக்கிறப்ப 1:2:1ன்னு வரும். கிலோமீட்டர்ஸை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது கேன்சல் ஆகிடும். ஸோ 2:1. ஸோ ரேஷியோவுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து சேம் யூனிட்ஸ் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். த குவான்டிட்டிஸ் இன் அ ரேஷியோ ஷுட் பி ஆஃப் த சேம் யூனிட். அப்போது 4 கிலோமீட்டர் = 400 மீட்டர். சேம் யூனிட் தான், என்ன கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது 1000 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போது 4000:400, 10:1. இது வந்து சேம் யூனிட்டில் தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் கிடையாது. ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் அ டேர்ம். ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் அ ரேஷியோ cannot be reversed. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் வந்து 5 சின்ன மீன் ஒரு பெரிய மீன் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ சொல்கிறப்ப வந்து 5:1ன்னு தான் சொல்லணும். 1:5ன்னு சொல்ல முடியாது, அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா ஸ்மால் ஃபிஷ் இஸ் டு பிக் ஃபிஷ் தான் சொல்கிறோமே தவிர பிக் ஃபிஷ் டு ஸ்மால் ஃபிஷ்னு சொல்ல. இந்த எக்ஸாம்பிளில் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ், 5 பொண்ணுங்க இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க, 5:4. 5:4 தான் கரெக்டாக சொல்கிறது. சேம் யூனிட்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்குது, கரெக்டு. அமௌண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ்க்கும் வருது, அப்போ இது தப்பு. மீட்டருக்கும் எம்எல்லுக்கும் வருது, இதுவும் தப்பு. கிலோமீட்டர் அண்ட் மீட்டர் 0.7 கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம், அப்போ இது கரெக்டு தான். கிலோஸ்க்கு 2 சேம் யூனிட் இருக்குது, ஸோ இதுவும் கரெக்டு. சென்டிமீட்டர் அண்ட் பென்சில் வேறு வேறு டேர்மு, ஸோ இதுக்கு வராது. ரேஷியோஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய நம்பராகவே தான் நம்ம எப்போவுமே ரேஷியோஸை மென்ஷன் பண்ணணுமான்னா அப்படி இல்லை, சிம்பிளாகவும் சொல்லலாம். 4:2 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் 2:1. இப்போது இதை கேன்சல் பண்ணுறப்ப 50,000, 4 zeros 4 zeros, 10:1. ரேஷியோஸ் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லேயும் மென்ஷன் பண்ணலாம். இதுவும்
ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட் கேன்சல் பண்ணுறது தான். 20:5 கேன்சல் 5th டேபிளால் கேன்சல் பண்ணாலும் 4:1 கிடைக்கும். 500 கிராம் to 200 கிராம் 2:1. ஸோ 750:900. பட் ஆனால் இங்கே மாதவி அன்பு 2 மாத்திரை வாங்குறாங்க 750-900க்குன்னு. அன்பு அண்ட் மாதவி ஆர்டரை மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போது 900:750 கேன்சல் பண்ணோன்னா 6:5. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அது சேம் யூனிட்டில் இருக்கிறது. இப்போ இதே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்கிறது 40 minutes to 1 hour. அப்போது 1 hourனா 60 minutes. 40:60 4:6 வரும். 2:3. ஸோ இதுக்கு எதால் டிவைட் பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் 15 கேர்ள்ஸ் to 10 பாய்ஸ். அப்போது ரேஷியோ ஃபார்மில் 15:10, ஃப்ராக்ஷனில் 15/10. காமனான நம்பரால் டிவைட் பண்ணுறோம். இதில் காமனான நம்பர் வந்து 5. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ வந்து 3:2. அதே 1 meter 25 centimeter to 2 meter. அப்போது 125 centimeter. ஏன்னா 1 meter வந்து 100 centimeter. 125:200க்கு காமனான நம்பர் வந்து 25. 5:8. 3 kg to 750 gram. 1 kg வந்து 1000 gram. அப்போது 3000:750. இதுக்கு காமனான நம்பர் 750 எடுத்துக்கலாம். 4:1. 70 minutes to 30 minutes. அப்போது 70:30. 70 divided by 13 வரும். காமனான நம்பர் 10. 7:3. ரேஷியோ ஆஃப் 3 to 5 is 3:5. Ratio of 3 meter to 200 centimeter is 300 meter 200 centimeter. அப்போ 3:2. Sorry, 300 centimeter 200 centimeter. அப்போ 3:2. Ratio of 5 kilometer 400 meter to 6 kilometer. அப்போ 540:600. 6th டேபிளில் 60ஸில் காமன் நம்பர் வரும். அப்போது 9:10. ரேஷியோ ஆஃப் 75 paise to 2 rupees. ₹1 4.25 காசு இருக்கும். அப்போது 75னா 75:75 பைசே 2 rupeesக்கு வந்து 200 வரும். கேன்சல் பண்ணுறது 25th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3:8. True or false? Ratio of 130 centimeter to 1 meter is 13:10. Fact கரெக்டு தான். 100 மீட்டர்னு வரும். 100 சென்டிமீட்டர்னு வரும். 13:10. One of the terms in a ratio cannot be 1. False. One of the terms வந்து 1 இருக்கலாம். 1 இருக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. Simplified form of ratios. 15:20க்கு first one. 3:4. Second one 32:24. 8th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 4:3. 7:15. அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அது வேல்யூ அப்படியே தான் இருக்கும். 12:27. தேர்ட் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா 4:9. 75:100. 25th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3:4.
Aquilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of distance covered by Aquilan to that of Selvi. 10:6 cancel பண்ணி எடுத்தோன்னா 5:3. Cost of parking a bicycle is 5. Cost of parking a scooter is 15. Find the simplest ratio of bicycle to that of scooter. அப்போ 5:15 அப்போ 1:3. Out of 50 students in the class, 30 are boys. Find the ratio of number of boys to the number of girls. அப்போ number of girls வந்து 50 minus 30 20. Number of boys to the number of girls 30:20. Simplest form 3:2 வரும். Number of girls to the total number of students. Number of girls 20, total number of students 50. 20:50. Simplest formula 2:5. Number of boys to the total number of students. Number of boys 30, total number of students 50. 30:50. Simplest formula 3:5. Ratio of rupees 1 to 20 paise. 100 paise 20 paise. Simplest form வந்து 5:1. Ratio of 1 liter to 50 ml. 1000 ml தான் 1 liter. அப்போ 1000:50. Simplest formula 20:1. Length and breadth of a window are in 1 meter and 70 meter respectively. Ratio of length to the breadth. அப்போ 100:70. 1 meter equal to 100 centimeter. 100:70. 10:7. The ratio of number of sides of a triangle to the number of sides of a rectangle. Sides of a triangle 3. Number of sides of a rectangle 4. அப்போ option B 3:4. If Alagan is 50 years old and his son is 10 years old, then the simplest ratio between the age of Alagan to his son 50:10. அழகனுக்கும் பையனுக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 50:10. கரெக்ட் ஆப்ஷன் சி 5:1. ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்பையோ இல்லை டிவைட் பண்ண ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்பையோ டிவைட் பண்ணுறப்பையோ கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் லென்த்து பிரெத்து ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1:2. இங்கே வந்து 2:4. அதே 1:2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4:8. இது எல்லா ஃபார்முமே ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாம் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். One is to 2, 2 is to 4, 4 is to 8 are equivalent. இப்போது அதே மாதிரியே ஈக்குவலண்ட் ரேஷியோ 3:7க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6:14. 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 9:21. 5:8 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 10:16. 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 15:24. நெக்ஸ்ட்டு 4:5 ஈக்குவலண்ட் ரேஷியோ. 4க்கு இங்கே 8 அப்போது மல்டிப்ளை பை 2. அப்போது இந்த பாக்ஸில் 10. 5:50 அப்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பாக்ஸில் 40. 12 divided by 4 3. அப்போது 5 3s are 15. இந்த பாக்ஸில் 15 வரும். 7:2. இங்கே வந்து 10 செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போது 10 divided by 2 5. அப்போது 7 5s are 35. ஃபஸ்ட் டேர்ம் 14. அப்போது 14 divided by 7 2.
அப்போது 2 2s are 4. First term 49, 49 divided by 7, 7. 2 7s are 14. 8:5 question கொடுத்துருக்காங்க. First term 32, அப்போ 32 divided by 8, 4, 5 4s are 20. Second term 15 கொடுத்துருக்காங்க. 50 divided by 5, 10, அப்போது 8 10s are 80. First term 16 இருக்குது. அப்போது 16 divided by 2, 16 divided by 8, 2, அப்போது 5 2s are 10. இப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 4000 divided by 6000, ஜீரோஸ்லாம் கேன்சல் ஆகிடும். 4/6 2 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 2:3. 11:55 ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். 11th டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 1:5. கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து இட்லி பேட்டரை வச்சு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிகரில் வந்து பிளாக் கிராம் டு இட்லி ரைஸ் வந்து ரேஷியோ 1:4 எடுத்திருக்காங்க. செகண்ட் ஃபிகரில் வந்து பிளாக் கிராம் டு இட்லி ரைஸ் வந்து 1:3 எடுத்திருக்காங்க. இப்போது இதில் எந்த வேல்யூ அதிகமானது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதில் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெண்டோட டினாமினேட்டர்ஸையும் காமனாக கொண்டு வரணும். 1/4 1/3 ரெண்டுக்கும் வேல்யூவில் காமனான 1/4 1/3 காமனான நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளே பண்ணிடலாம். 1/4 into 3, 1/3 into 4, 3/12, 4/12. அப்போது 4/12 தான் வேல்யூ அதிகம். ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுறப்ப 1/3 4/12ஓட வேல்யூ தான் அதிகம். ஸோ 1/3 இஸ் கிரேட்டர் தென் 1:4. 1:3 is greater than 1:4. இன்னொரு சுச்சுவேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது if a thread of 5 meter is cut at 3 meter, then the length of two pieces are 3 meter and 2 meter and the ratio of the two pieces is 3:2. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து 5 மீட்டர் இருக்கிற ஒரு த்ரெட்டை 3 மீட்டரில் கட் பண்ணோன்னா 3 மீட்டரில் ஒரு பீஸும் 2 மீட்டரில் ஒரு பீஸும் கிடைக்கும். ஸோ பட் ஆனால் டோட்டலோட வேல்யூ வந்து 5 மீட்டர். அப்போது அது வந்து A+B பார்ட்ஸ்னு நம்ம இது வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் ஆகும். குமரன் ஹேஸ் 600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? ஸோ 2:3 அப்போ மொத்தமாக 5 பார்ட்ஸு. 2 + 3 5 பார்ட்ஸு. அப்போது 600 divided by 5 120. விமலாவுக்கு வந்து 2, அப்போது 120 into 2 240. யாழினிக்கு வந்து 3 into 120 360. அப்போது யாழினி வந்து 120 விமலாவை விட அதிகமாக வாங்குவாங்க. த்ரீ 5 9:2. ஃபஸ்ட் டேர்ம்ஸில் வந்து 9 divided by 3 3. அப்போது 5 into 3 15. 4:5 பாக்ஸ் is to 10. செகண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 10 divided by 5 2, 4 2s are 8. 6 equal to 1:2. ஃபஸ்ட் டேர்ம் 6:1. அப்போது multiplied by 6, 2 into 6 12. இதுக்கு ரேஷியோவாக தேர்ட் டேர்முக்கு வந்து 1:12. அப்போது 3:12 into 3
36. 12 fourth termல வந்து second term 72. 72 divided by 12. 72 divided by 12. 5 12s are 66. Second question, days weeksக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 28:4, 21:3. ஃபோர்த் டேபிளில் வருது. அப்போது 2:14. சாரி, செவன்த் டேபிளில் வருது. 4 7s are 28, 3 7s are 21, அப்போது 2 7s are 14. 63. 9 7s are 63. Five is to 7 is equivalent to 21:15. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. இது 7:15 5 தான் வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். If 40 is divided in the ratio 3:2, the larger part is 24. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5. 40 divided by 5 8. 3 8s are 24. லார்ஜர் பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க. 3 8s are 24. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் 3:2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுக்கலாம். 1:6க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுக்கலாம். 5:4க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோஸ் கொடுத்துருக்கலாம். விச் ஆஃப் த டூ ரேஷியோஸ் இஸ் லார்ஜர், 4:5 ஆர் 8:15? ஸோ காமன் டினாமினேட்டருக்கு செகண்ட் டேர்மில் 5 15 இருக்குது. அப்போது இன்டூ 3 தென் இன்டூ 3 12/15 வரும். அப்போது 4:5 தான் லார்ஜர் வேல்யூ. 3:4 ஆர் 7:8. காமன் டினாமினேட்டருக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6/8 வரும். ஸோ 7:8 செகண்ட் வேல்யூ தான் லார்ஜர் வேல்யூ. 1:2 ஆர் 2:1. ஸோ காமன் டினாமினேட்டருக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4/2. ஸோ 2:1 தான் வேல்யூ ஜாஸ்தியாக வரும். டிவைட் த நம்பர் given below in the required ratio. 20 in the ratio of 3:12. Total parts அப்போ 3:2ல 5. 20 divided by 5 4. 3 4s are 12. 6th question இது. 3 5s are 12. சாரி, 6th questionல ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 20 in the ratio of 3:2. Total number of parts 3 + 2 5. அப்போ 20 divided by 5 4. 3 4s are 12. 2 4s are 8. ஆட் பண்ணால் 20 வந்துடுது. அப்போ கரெக்ட் தான். செகண்ட் 27 in the ratio of 4:5. 4 + 5 9. 27 divided by 9 3. 4 3s are 12. 5 3s are 15. 12, 15 ஆட் பண்ணால் 27. அப்போ இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஒன், நம்ம போடுறது ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு இப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 40 in the ratio 6:14. 6 + 14 20. 40 divided by 22 gives 2. அப்போ 6 2s are 12. 14 2s are 28. ஆட் பண்ணால் 40 வருது. அப்போ இதுவும் கரெக்ட் தான். In a family, the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. Allotted amount is 4,000. Then what will be the amount spent for provisions and vegetables? So, அப்போ total ratio 5. 3 + 2 5. 4,000 divided by 5. 800 rupees வருது. ப்ரொவிஷனுக்கு 3 times. அப்போது 3 × 800.
2400. வெஜிடபிள்ஸ்க்கு 2 into 800, 1600. A line segment 63 centimeter long is divided into two parts in the ratio 3:4. Find the length of each part. For total number of parts, 4 plus 3, 7. 63 divided by 7, 9. Length of each part, 3 9s are 27, 4 9s are 36. If 2:3 and 4:- dash are equivalent ratios, the missing term is multiplied by 2. 3 2s are 6. An equivalent ratio of 4:7 is 4:7. 3 வராது, சான்ஸ் இல்லை. 15 வராது, சான்ஸ் இல்லை. 8க்கும் சான்ஸ் இல்லை. அப்புறம் மீதி ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. 4 3s are 12, 7 3s are 21. So option D, which is not an equivalent of 16:24. 16/24 8th டேபிளில் கேன்சல் பண்ணால் 2:3. அப்போது 6/9 2:3 தான், 12/18 2:3 தான், 10/15 2:3 தான், 20/28 தான் வராது. ஸோ ஆப்ஷன் டி. If 1600 is divided among A and B in the ratio 3:5, B share is. Total parts வந்து 3 plus 5 8. 1600 divided by 8 200. B share 500 into 2 1000.